நமது பொதுச் செயலாளர், மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களை வணங்கி, அடுத்தபடியாக திருப்பூர் மத்திய மாவட்ட செயலாளராக பதவியேற்க முழு தகுதியுள்ள அண்ணன் பாலமுருகன் அவர்களையும் வணங்கி, மேலும் எனது பகுதி தலைவர் துர்கா சங்கர் அவர்கள் என்னை பயிற்சி அரங்கில் தாங்கள் பயிற்சி பெற்று நல் உரையாற்ற வேண்டும் என்று என்னை வழிநடத்தி இங்கு ஆஞ்சி அண்ணன் அவர்களுடன் இணைத்து உங்களுடைய திறமைகளை இங்கு காட்ட வேண்டும் என்று என்னை இங்கு அழைத்து வந்த அண்ணன் துர்காஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, மேலும் நமது ஆஞ்சி அண்ணா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என் உரையை துவங்குகிறேன். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தொந்தரவுகள், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உண்டான பாலியல் தொந்தரவுகள் தினசரி நான் பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரு டீ கடை வச்சு நடத்தி வந்துட்டு இருக்கேன். அப்படிங்கும் போது தினசரி அங்கே வந்திருக்கிற 100 பேரும் பேசக்கூடிய முக்கிய வார்த்தைகள் என்ன பார்த்தீங்கன்னா பாலியல் தொல்லை. பாலியல் தொல்லை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பெரியவங்க சிறியவங்க வயசு வரம்புலாம் இல்லைங்க. சின்ன குழந்தை, 3 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, காலேஜ் படிக்கிறவங்க, இந்த மாதிரி பஸ்ஸில் போக முடியல, ட்ரெயினில் போக முடியல, எங்கே போனாலும் எங்கே எடுத்தாலும் பாலியல் தொல்லை பாலியல் தொல்லை பாலியல் தொல்லைன்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டையே கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ முறையான காவல்துறையினர் அதை கட்டுப்படுத்தணும், அதுக்குண்டான ஆக்ஷனை எடுக்கணும். ஆனா காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லைன்னா அதுல முக்கியமா செயல்படக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா இந்த திமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் அனைவருமே. அப்ப அந்த கட்சி பின்னாடி இருக்குங்கிற தைரியத்துல என்ன வேணா பண்ணலாங்கிற தைரியத்துல எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இருக்காரு, எங்க அண்ணன் இருக்காரு, வருவார். 2026ல உங்க அத்தனை பேரையும் துவம்சம் பண்றதுக்கு கண்டிப்பா எங்க அண்ணன் வருவார். அவர் செய்யக்கூடிய செயல்ல தமிழ்நாட்டுல இந்த 5 வருஷம் இல்லைங்க, அடுத்து இது யாருக்குமே ஆட்சி அதிகாரம் வராது. எங்க அண்ணன் தங்க தளபதி மட்டும்தான் ஆட்சிக்கு வருவார். அவரை கண்டிப்பா நாங்க ஜெயிக்க வைப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எங்களால சொல்ல முடியும், இப்போ உள்ள ஆட்சி அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது நீங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பொதுமக்களான எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பொதுமக்களுக்கு உண்டான அனைவருமே தெரியும் பொதுமக்களுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம தேருக்கு நடுவில் சொருகக்கூடிய ஒரு கல்லு மாதிரி திமுகவை இப்ப குறை வச்சிருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா சிறந்த ஆட்சியாளர்கள் இல்ல, வேற வழி இல்ல. பொதுமக்களுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. 1000 ரூபாய்க்கு பெண்கள் தரேன், பஸ்ல போக்குவரத்து ஃப்ரீ, யார் வேணா ஏறிக்கலாம், எங்க வேணா ஏறிக்கலாம், பெண்களுக்காக போக்குவரத்து இலவசம். இதுக்கு ஆசைப்பட்டு பெண்கள் ஓட்டு போட்டாங்க, பெண்களான ஓட்டுகள் வாங்கிட்டாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க. என்ன வச்சிருக்காங்க? தகுதி உள்ள பெண்கள். தகுதி உள்ள பெண்கள்லாம் பெண்கள்லாம் எல்லாருமே தான் பொதுவா சொல்லியிருக்கீங்க. அதை முதவே சொல்ல வேண்டியதானே? தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் போக்குவரத்தில் இலவசம், தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும். ஏன் அதை முன்னே அறிவிக்க? ஓட்டு வாங்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக பொய்யான வாக்குறுதிகளை தந்து பொதுமக்களை ஏமாத்தி திமுக ஆட்சி அமைத்துள்ளது. அதை எங்கள் அண்ணன் உடைப்பார், நாங்கள் உடைக்க வைப்போம். எங்கள் அண்ணனுக்காக முழு மூச்சுடன் நாங்கள் பாடுபடுவோம். மேலும் இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. மேலும் ஆட்சி அண்ணா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து